மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் பிரம்மரிஷி பத்ரிஜயா அவங்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்க மகாவதார் பப்பாஜி அறக்கட்டளை சார்ந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னோட நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிட்டு என்னோட இந்த செஷனை ஆரம்பிக்கிறேன் மாஸ்டர்ஸ். ஓகே, நம்ம பத்ரிஜியோட துளசித்தல் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா, இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் டாபிக்ஸ்லாம். நம்ம 3 காலடிகள் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். 3 காலடிகள் அப்படின்னா நமக்கு தெரியும். எங்க அப்படின்னா உலகளந்த பெருமாளுடனே ஞாபகத்துக்கு வருவர். எப்ப அப்படின்னா ஒரு காலடி எங்க வைப்பாங்க? ஒரு பூமி, அடுத்து வானம், அடுத்து எங்க வைக்கிறதுன்னு கேட்கும் போது அவர் தலையை காட்டுறாங்க, தலையில வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். சினிமா கூட நிறைய சினிமால எல்லாம் பார்த்திருக்கோம், எல்லாம் கேட்டிருக்கோம். ஓகே, ஸோ பட் ஆனா ஒரிஜினலா என்ன உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம பத்ரிஜா சொல்றாங்க அப்படின்னா, இப்ப அந்த பலி சக்கரவர்த்தி அவருடைய உடல், மனம், ஆன்மா அந்த மூணையும் அந்த பரமான்மாவுக்கு சமர்ப்பிக்காரு. அதுதான் உண்மையான விளக்கம் அப்படிங்கறது அந்த இடத்துல சொல்றாங்க. சோ நம்ம இப்படி வானம் பூமி அதெல்லாம் வளர்க்குறாங்க, அவங்க கர்வத்தை அழைக்கிறாங்க அப்படிலாம் நம்ம பார்த்தாலும், ஆனா அதுல ஒரிஜினல் மீனிங் இதுதான் மாஸ்டர்ஸ். ஓகேங்களா? அவங்க என்ன பண்றாங்க? ஆன்மானா உங்களுக்கு சரி, உடல்னா தெரியும், நம்மளுடைய பௌதிக உடல், மனம் அது தெரியும் நம்மளுக்கு, தென் ஆன்மா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உலகத்தை சார்ந்தது. பௌதிக உடல் இந்த நம்மளுடைய இந்த பூலோகத்தை சார்ந்தது. நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது நம்மளுடைய சூட்சம் உடம்பு சார்ந்தது. ஆன்மா அப்படிங்கிறது அதோட ஹை லெவல், நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம கூட இருக்கிறது. சோ இந்த மூணையும் அந்த பரமான்மாவுக்கு சமர்ப்பிக்கிறது. அந்த மூணுலையும் அந்த பரமான்மா ஊடுருகிறாரு. இதுதான் இதோட பொருள் அப்படின்னு சொல்லி சார் நம்மளுக்கு சொல்றாங்க. அப்ப எதையும் வெறும் பிக்சரைஸ்டா, வெறும் படமாவோ இல்ல ஜஸ்ட் ஒரு இதாவோ நம்ம பார்க்காம, ஒரு சிலையாவோ இதாவோ பார்க்காம, அதுல இருக்கிற நம்ம அந்த பொருளை தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். சோ நம்மளை மாதிரி தியானிகள் எல்லாரையும் மாதிரி இருக்கக்கூடாது. அதனாலதான் நமக்கு பத்ரி சார் இவ்வளவு அழகா விளக்கம் கொடுக்குறாங்க. நீங்க அந்த பலி சக்கரவர்த்தி மகாவிஷ்ணு கிட்ட என்ன பண்ணிருக்கிறாங்க? தன்னுடைய உடல், மனம், ஆன்மா மூணையுமே சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுலதான் தெரிஞ்சுக்கணும். சோ இதுதான் 3 காலடிகளோட கரெக்டான அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பத்ரிசா சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மூஷிக வாகனன். இது நம்ம பார்த்துட்டு இருப்போம். விநாயகர் பெருமான் எப்படி பண்றாங்க? எலியில தானே இருக்கிறாங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எலிதான் அதோட வாகனம், மூஷிக வாகனம் அப்படின்னு சொல்றோம். அப்போ சில பேர் கூட கிண்டல் பண்ணுவாங்க, அதாவது மூடர்கள் சொல்றாங்க, அவ்வளவு பெரிய இவர் நம்ம விநாயகர் எப்படி அந்த சின்ன எலியில இருந்து அவர் டிராவல் பண்ண முடியும், வாகனமா எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, மூஷிகம் அப்படின்னா இருள் மாஸ்டர்ஸ். அந்த இருளை எடுத்து அவர் காலுக்கு கீழே போட்டிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இருளை விலக்கி நம்மளுக்கு ஒளியை கொடுக்கக்கூடிய அந்த பரமான்மா தான் அந்த யாரு? நம்மளுடைய விக்னேஷ், அதாவது நம்மளுடைய அந்த விநாயக பெருமான் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ இருள் அப்படிங்கிற கூடிய, விருள்னா என்ன? அஞ்ஞானம். நம்ம இருள் அப்படிங்கிற அஞ்ஞானத்துல இருக்கிறோம். நம்மள ஞானம் அப்படிங்கிற ஒரு ஒளியான ஒரு ஒரு வெளிச்சமான இடத்துக்கு நம்மள கூட்டிட்டு போறவர் யாரு? அந்த விநாயகர் பெருமான். அப்போ நம்மளுடைய அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடிய பெருமான் யாரு அப்படின்னா விநாயகர் பெருமான். இதுதான் அதோட தத்துவம், அதோட பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஆனா ஒரிஜினல் மீனிங் இதுதான். அதுவும் இன்னும் நம்ம நிறைய கூட கேள்விப்பட்டிருப்போம். மூலாதார சக்கரத்தோட மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடியவர் தான் விநாயகர் பெருமான். ஓகே, நம்ம அதனால்தான் எல்லா கோவில்லையும் என்ன இருப்பாரு? ஸ்டார்டிங்லயே விநாயகர் தான் இருப்பாரு. அவரை தாண்டிதான் நம்ம எல்லா கோவில்ல மத்த இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? போய் பார்ப்போம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த முதல்ல அந்த மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ண கூடியவர் யார் அப்படின்னா இவர் விநாயகர் பெருமான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? விநாயகர் டெம்பிள்ஸ்ல எல்லாம் போயிட்டு நம்ம மெடிடேட் பண்ணும்போது அவர் நம்ம கூட ஜாயின் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மூலாதார சக்கரம் சூப்பரா ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணணுமே தவிர தேவையில்லாத ஆர்ப்பாட்டம் இது வேண்டாம். ஓகேங்களா? என்னன்னே புரியாம பண்ணக்கூடாது. ஸோ அப்போ விநாயகர் பெருமான் நம்ம போய் சும்மா போயிட்டு அந்த சிலையை போய் இது பண்றதுனால ஒன்னும் நம்மளுக்கு கிடைக்காதுங்க மாஸ்டர்ஸ். ஓகே, அப்போ அந்த மூஷிக வாகனன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
நம்மளுடைய இருளை, அதாவது என்ன சொன்னேன், அஞ்ஞானம் அப்படிங்கிற இருளை அகற்றி ஞானம் அப்படிங்கிற ஒளியை நமக்கு தரக்கூடியவர் ஒண்ணு. இன்னொன்னு நம்மளுடைய மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடியவர். சோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு அவரை யூஸ் பண்ணணும், அப்படிதானே? அப்ப ஞானம் வேணும்னா எங்க போனோம்? அந்த விநாயகர் பெருமான் டெம்பிள்ல போயிட்டு நம்ம என்ன செய்யலாம்? மெடிடேஷன் பண்ணலாம். மெடிடேஷன் பண்ணும்போது அவர் நம்மளோட ஜாயின் ஆகுவார். ஜாயின் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி நம்மளுக்கு அந்த ஞானம் சீக்கிரம் கிடைக்கும் மாஸ்டர்ஸ். மூலாதார சக்கரம் சூப்பரா ஆக்டிவேட் ஆகும். சோ இதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இதை எங்க இருந்து சார் சொல்லியிருக்காங்கன்னா, ஆதாரம் ஸ்ரீ சத்யசாயியோட சனாதன சாரதி அதுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ மூஷிக வாகனம்னா மறுபடியும் சொல்றேன், இருளை விலக்கி ஒளியை தருபவர். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? 3 காலடிகள். இப்பதான் நிறைய மாஸ்டர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 3 காலடிகள் அப்படின்னா என்ன சொன்னோம்? அவங்களுடைய பலி சக்கரவர்த்தி மகாவிஷ்ணுவுக்கு எதெல்லாம் கொடுத்திருக்காங்க, அதாவது அந்த ஜீவான்மா அந்த பரமான்மாவுக்கு எதெல்லாம் சமர்ப்பிச்சிருக்கிறாரு? அவர் தன்னுடைய உடல், மனம், ஆன்மா அப்படிங்கிற 3ஐயும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அந்த கடவுளுக்கு, அந்த பரமான்மாவுக்கு சமர்ப்பிச்சிருக்கிறார். அதுதான் 3 காலடிகள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இப்ப இந்த மூஷிக வாகனனை பத்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இடைவேளை விட்டு உழைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சொல்லுவாங்க, நம்ம உழைக்கணுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஓகே தானே? சோ உழைக்கிறதுலதான் சாப்பிடணும். உழைப்பு உண்மைதான். உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அந்த உழைப்பே அதிகமா இருக்கக்கூடாது. ரெஸ்டே இல்லாம வேலை செய்யக்கூடாது. ரைட்டா? எப்ப பார்த்தாலும் எப்போதும் வேலை வேலை வேலைன்னு இல்லாம அதுக்கான ஓய்வுக்கும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம டைம் கொடுக்கணும். ஓகேங்களா? அதனாலதான் நமக்கு சண்டே எல்லாம் ஹாலிடே எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த நாளாச்சு நம்ம என்ன செய்யலாம்? நம்மளுடைய மனசுக்கு, உடம்புக்கு, நம்மளுடைய புத்திக்கு எல்லாமே கொஞ்சம் ஓய்வு கொடுக்கலாம். ஓகே, ரொம்ப போட்டு அதை அழுத்திக்கிட்டு ஸ்ட்ரெஸ் கொடுக்காம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். சோ அப்ப எந்த வேலை செஞ்சாலும், எவ்வளவுதான் நீங்க கோடி கோடியா இது பண்ணாலும், பெரிய பிசினஸே பண்ணாலும் கொஞ்சம் என்ன செய்யணும்? இடையில ஒரு ஓய்வு அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும். நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே, அதி சர்வத்திர ஜெய அதை வர்ஜயத்து சொல்லிட்டு, அதாவது எதுவுமே மிக அதிகமா இருக்கக்கூடாது. அது தியானமா இருந்தாலும் சரி, இல்லை எதுவா இருந்தாலும், சாப்பாடோ இல்ல பணமோ இல்ல விளையாட்டோ இல்ல இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் அதிகமா இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு ஓய்வு அப்படிங்கிறது ஒண்ணு வேணும் அப்படிங்கறது இந்த இடத்துல சார் இண்டிகேட் பண்றாங்க. ஓகேங்களா? சோ எப்படி இதா இருந்தாலும் சரிங்க மாஸ்டர்ஸ், அதுக்கு இடையில ஒரு நமக்கு ஓய்வு வேணும் அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் உணவு மற்றும் நடைமுறைகளை பத்தி பேசுறாங்க. உணவு அப்படின்னா நம்மளுக்கே தெரியும், நம்ம சாப்பிடுற ஃபுட் எதுவா சாப்பிடுறோம்? நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி அது நிறைய சாப்பிடுறோம் நம்ம. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நம்ம ஃபுட் எடுத்துக்கிறது நம்மளுடைய உடம்புக்காக சூப்பரான ஒரு சாத்விக ஃபுட்டா நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நடைமுறைகள் அப்படின்னு சொல்றது என்னன்னா, இப்ப உணவுலயே இன்னும் எப்படி எப்படின்னா, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வாய் வழியா நான் பேசுறது, அதாவது புலனுறுப்புகள் வழியா நம்மளுக்கு உணவு கிடைக்குது. ஒண்ணு நம்ம நார்மலா உணவுகள் மூலமா, இன்னொன்னு நம்ம புலனுறுப்புகளா. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், அதை நீங்க கேட்டு உங்க காது வழியா என்ன செய்யறீங்க? உள்ள ஒரு இன்புட்டா உள்ள போடுறீங்க. இதுவும் உங்களுடைய உடம்பு, மனம், ஆன்மக்கான உணவு தானே? ரைட்டு தானே? உடம்புக்கான ஒரு உணவு தான். சோ அப்ப 2 விதமா நம்ம உணவு கிடைக்குது நம்மளுக்கு. ஒண்ணு அந்த ஃபுட்டு, தண்ணி அந்த மாதிரி. ஓகே, தென் பிராணசக்தி எல்லாமே. ரைட்டா? நெக்ஸ்ட் இங்க என்ன பண்றோம்? இன்னாவது என்னது? புலன் உறுப்புகள் வழியா நமக்கு கிடைக்கக்கூடிய உணவு எல்லாமே இது கூட மிதமா இருக்கணும்னு சொல்றோம். அதான் சொல்ல, இஷ்டத்துக்கு பார்க்க கூடாது, இஷ்டத்துக்கு கேட்க கூடாது. சோ அந்த நம்மளுக்கு காந்திஜி பொம்மை இருக்கு, என்ன சொல்ல உங்களுக்கு? தேவையில்லாத பேசக்கூடாது, தேவையில்லாததை கேட்கக்கூடாது, தேவையில்லாத என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாதுன்னு சொல்லி அப்பவே நம்மளுடைய தேசப்பிதா நம்மளுக்கு அப்பவே சொல்லியிருக்கிறாங்க. சோ அப்போ நம்ம எதையுமே அந்த புலனின்பத்தையும் கரெக்டா நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சார் நம்மளுக்கு சொல்றாங்க. சாப்பாடும் கரெக்டா இருக்கணும், அதே மாதிரி புலன்கள் வழியா கிடைக்கக்கூடிய உணவும் நம்மளுக்கு பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சோ அப்போ அப்ப கெட்ட விஷயம் அதான் சொல்லிட்டேன் நான். என்ன செய்யக்கூடாது? தேவையில்லாதது மீன்ஸ் கெட்டதை கேட்கக்கூடாது, கெட்டதை பார்க்கக்கூடாது, கெட்டதை பேசக்கூடாது. அதாவது தேவையில்லாத குப்பைகளா என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாது. நம்மளுக்கு ஏற்கனவே ஹெவியா குப்பை நம்ம கிட்ட கிடக்குது. சோ அந்த குப்பையை வெளியேற்றுறதுக்கு தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். சரி, குப்பையை வெளியேற்றிட்டு மறுபடியும் குப்பையை உள்ள போட்டுட்டே இருந்தா அப்புறமா என்ன அர்த்தம்? அதனால என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, குப்பையை முதல்ல போடாம நம்ம நிறுத்தினாதான் நம்மளுக்கு அடுத்து நம்மளுடைய தியானம் பண்ண நம்மளுக்கு சுத்திகரிப்பு நடக்குமே தவிர, இல்லைன்னா எந்த ஒரு யூஸும் கிடையாதுங்க மாஸ்டர்ஸ். அதனால முதல்ல அந்த தேவையில்லாத செய்யறதை நம்ம என்ன செய்யணும்? நிறுத்தணும். ஆற்றல் கிடைச்சா மட்டும் பத்தாது, ஆற்றலை வாங்கினா மட்டும் பத்தாது, அதை சேமிக்க தெரியணும். ஓகேயா? இப்ப
அப்ப சேமிச்சா மட்டும்தான் நம்மளுடைய அந்த பரிணாம சாரி நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சி வந்து நம்மளுக்கு இருக்கும். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டா? நெக்ஸ்ட் அசோகவனத்தை பத்தி பேசுறாங்க சார். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அசோகவனம் எங்க இருந்தாங்க. நம்ம சீதாமா அசோகவனத்துலதான் இருந்தாங்க. அங்க இருந்து நம்ம அவர் என்ன சொல்லியிருப்பாரு வால்மீகி, அவங்க வந்து சீதாமா வந்து என்ன செய்யறாங்க, ஏங்கி ஏங்கி அழுதுட்டு இருந்தாங்க ராமரை வந்து மிஸ் பண்ணதுனால அப்படின்னு சொல்லிதான் நம்ம எல்லாத்துலயுமே கேள்விப்பட்டிருக்கோம். புக்கு படிக்கும் போதும் சரி, இல்ல அதே மாதிரிதான் சினிமா டிராமா எதுல நீங்க வந்து பார்த்தாலும் அந்த மாதிரி அவங்க ரொம்ப சோகமா இருந்தாங்க, அப்படியே நினைச்சு அழுதாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டிருப்போம். சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாம் சொல்லியிருப்போம், ஐயோ சீதாமா மாதிரி யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படிதான் நானே கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன வயசுல இருந்து சொல்லுவாங்க, யாரும் வந்து அவங்கள மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க சைட்லாம் சீதான் பேர் கூட வைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா சீதாமா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மை அது கிடையாது அப்படிங்கறத இந்த இடத்துல சார் சொல்றாங்க. ஆ பிளஸ் சோக அப்படின்னா இந்த அர்த்தம், சோகம் இல்லாத இடம் தான் அசோகம். அப்போ அந்த அசோக மரம் சொல்ல அந்த வனம், அதாவது சோகமே இல்லாத இடத்தைத்தான் அசோகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல போய் எப்படி சோகம் நடந்திருக்கணும், நடந்திருக்க சான்ஸே கிடையாது. அது மட்டும் இல்ல, சீதாமா வந்து ஒரு யோகினி, ரைட்டு தானே, அவங்க வந்து யோகினி. அவங்க வந்து அவங்க வந்து ஒரு பரமாத்மா லெவல்ல இருந்தவங்க போய் எப்படியாச்சும் உட்கார்ந்து அழுவாங்களா, அதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பத்ரி சார் சொல்றாங்க. இது வந்து வால்மீகியோட கற்பனை திறன் தான், மற்றபடி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம எதையுமே நம்ம சொல்லுவோம்ல, ஒரு ஒரு யாரையோ பத்தி பேசும்போதோ இல்ல ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நமக்குள்ள இருக்கிற அந்த இதையும் சேர்த்து சேர்த்து தான் நம்ம சொல்லுவோம். இப்ப நான் என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னோட பாணி வேற மாதிரி இருக்கும், நான் ஒரு மாதிரி சொல்லுவேன். இதே இது இந்த புக்கை நீங்க வேற யார்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தோணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச என்னோட இதை சேர்த்து நான் உங்களுக்கு சொல்றேன், அப்படிதானே? அப்போ அந்த மாதிரி தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வால்மீகி வந்து அவரோட கருத்தை கொண்டு வந்து அவர் கற்பனை எல்லாரும் வந்து கேட்கும்போது, ஐயோ சீதாமா கஷ்டப்பட்டாங்களா, அப்போ உணர்ச்சி வசப்பட்டாங்களா அப்படின்னு அதை எல்லாருமே ஆசை அந்த ராமாயணம் கேட்பாங்க படிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து உள்ள சேர்த்துக்கிட்டதே தவிர வேற எதுவுமே அதுல இல்ல. ஒரிஜினல் அப்படிங்கிறது கிடையாது. சீதாமா அளவே இல்லை. அதையும் நீங்க இந்த இதை படிச்சிருப்பீங்கல்ல, த அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் சீதா அப்படிங்கிற புக்கு, நம்ம தினாமரி அம்மா எழுதின புக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா அழகா சொல்லியிருப்பாங்க, அவங்க அளவே இல்லைன்னு சொல்லிட்டு. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தியானம் தான் பண்ணாங்க. அந்த 1 இயர் அவர் கூட அந்த இடத்துல ராவணேஸ்வரன் கூட அதே மாதிரி அவங்க விருப்பப்பட்டு ராவணேஸ்வரனோட போனது, அதுவும் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அந்த இடத்துல அவங்களுடைய பங்கு அது, அவங்க என்ன அந்த பர்பஸ்க்காக எந்த நோக்கத்துக்காக அந்த பூமிக்கு வந்தாங்களோ, சோ அத நோக்கத்தை நிறைவேற்றணும்னா என்ன வேணும், அவங்க ராமரை விட்டு பிரிஞ்சு அங்க போய் சேர்ந்தாதான் இவர் வந்து அடுத்த அதுக்கான அந்த இது நடக்கும், அந்த ராவண வதம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் போனாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, அந்த லேடி விமன்னாலே ஈஸி கிடையாது. விமன் வந்து நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், இவங்க என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஆனா அப்படி கிடையாது. அவங்க சீதாம்மா வந்து அவருடைய ராவணேஸ்வரனோட உள்ள அந்த அகத்துக்குள்ள போய் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. நிறைய சேஞ்சஸ் பண்ணனாலதான் ராமரால ஈஸியா வெளிப்படை, அதாவது நீங்க பாத்துட்டு இருப்பீங்க, இவங்க உள்ள வேலை செஞ்சாங்கன்னா அவர் வெளியில வேலை செஞ்சிருப்பாரு. ஓகேங்களா? அவ்வளவுதான். மத்தபடி 2 பேருமே அந்த இது அதுக்காக, அந்த 2 பேருமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, இந்த 2மே பரமான்மாக்கள் தான். சோ அவங்கதான் நம்ம பூலோகத்துக்கு நம்மளுக்காக வந்து இந்த சேவையை பண்றாங்க. அதனால அவங்களுடைய எதுவுமே குறைஞ்சது கிடையாது. 2 பேருமே ஈக்குவல். அவர் வெளிப்படையா செய்யறாருன்னா இவங்க உள்ள இருந்து என்ன செய்யறாங்க, பண்ணியிருக்காங்க. இவங்க அங்க போய் அவரை வந்து கொஞ்சம் ஆட்டம் காட்டினதுக்கு அப்புறம் தான், ஏன்னா அவருமே பெரிய தியானி, அவர் வந்து ஒரு பரமேஸ்வரருடைய சிறந்த பக்தர், எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அவரை வந்து அவ்வளவு ஈஸியா என்ன செஞ்சுக்க முடியாது, அடிச்சுக்க முடியாது. அப்ப இவங்க உள்ள போய் எல்லாத்தையும் அதை மாற்றத்தை ஏற்படுத்தும் போதுதான் அவர் வந்து ராமபிரானால ஈஸியா அவங்கள வந்து ஃபைட் பண்ணி கொல்ல முடிஞ்சிச்சு. ஸோ அதனால மாஸ்டர்ஸ் இந்த இடத்துல சோகம் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சீதாமாவோட இதுவும் பெரிய விஷயம்தான். ஸோ ஈச் அண்ட் அது வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவமானது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க பயந்தவங்களும் கிடையாது, அழுதுகிட்டு இருந்தவங்களும் கிடையாது. அவங்க ஒரு யோகினி, அதனால ஒரு கிரேட் மாஸ்டர். அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து மேனகையை பிரயோகித்தல். இதுவும் இந்த நம்ம ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்கோம். விஸ்வாமித்திரர் வந்து பயங்கரமா தவம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்திரன் என்ன பண்ணுவாங்க, அவங்க மேல பொறாமப்பட்டு இவர் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காரு சொல்லிட்டு மேனகாவை அனுப்புவாங்க. மேனகாவை அனுப்பும் போது அவர் வந்து அவங்கள பார்த்தோன்னே இவங்க ஆட்டோமேட்டிக்கா இவர் வந்து
அதுல இருந்து அந்த தவத்துல இருந்து வெளியில வந்து அவங்களோட என்ன செய்வாங்க, வாழ்க்கையை கொஞ்ச நாள் வாழ்வாரு. அப்புறம் சர்டன் டைம்க்கு அப்புறம் தான் அவருக்கு புரிதல் ஏற்பட்டு திருப்பி தவத்துக்கு போவாருங்கிறது நம்ம எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம், இந்திரன் வந்து ஒரு பொறாமையில தான் அனுப்புனாரு சொல்லிட்டு, அப்படி கிடையாது. இந்த மனுஷன் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காரு, விடாம ஓய்வே இல்லாம எதுக்காக, யாரை நோக்கி, வால்மீகியை பார்த்துட்டு இவர் ஒரே பொறாமை, வால்மீகி மாதிரி நம்மளும் பிரம்மரிஷி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, உட்கார்ந்து உட்கார்ந்து பயங்கர தவம், ரொம்ப அவரை கஷ்டப்படுத்திக்கிட்டாரு. ரெஸ்டே இல்லை அவருக்கு. அதனால இந்திரன் என்ன பண்ணாரு, சரி இந்த மனுஷன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்படி இல்லைன்னா என்னத்துக்கு ஆவார்னு சொல்லிட்டு தான் மேனகாவை என்ன செஞ்சிருக்காங்க, அனுப்பியிருக்காங்க. சோ அப்போ ஒரு பிரேக். சரியா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பிரேக் வேணும்னு சொல்லிட்டு ஒரேடியா நம்மள என்ன செய்யக்கூடாது, தவம் பண்ணக்கூடாது. யாரையோ எதுக்காகவும் அவர் கூட அவர் மாதிரி நான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான், அவரை நல்வழிப்படுத்துறதுக்காக தான், ஒரு பிரேக் கொடுக்கறதுக்காக தான் மேனகாவை அனுப்புனாங்களே தவிர மற்றபடி எதுவும் கிடையாதுங்க மாஸ்டர்ஸ். அதனால இந்திரனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டோரியில படிக்கிற எல்லாமே அவர் வந்து நம்ம வந்து மோசமா தான் நம்ம வந்து இது கொடுத்துருப்பாங்க. ஆனா அது உண்மையே கிடையாது. இந்திரன் வந்து எல்லாரும் டெஸ்ட் பண்ணுவாங்க மாஸ்டர்ஸ், ஓகேங்களா. அவங்க வந்து பக்குவப்பட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக தான் சில விஷயங்கள்லாம் நடக்கிறது. இதுல வந்து டெஸ்ட் கூட இல்ல, இவருக்கு சப்போர்ட் பண்றாரு. இவரை வந்து இந்த முதல்ல அந்த ஒரு பிரேக் கொடுக்கறதுக்காக தான் செஞ்சிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. அதனால மூடத்தனமான செயல்கள் செய்பவருக்கு உதவி பண்றவங்க தான் இந்திரனை தவிர அவங்க வேற எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஒரேடியா நம்ம பண்ணக்கூடாது, இடையில பிரேக் வேணும், நிதானம் வேணும். நிதானம் இல்லாம படபடபடன்னு செஞ்சீங்கன்னா எதுக்குமே ஆகாது. சோ நிதானம் வேணுங்கிறது அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நிதானமே பிரதானம். ஓகேயா. சோ இப்ப அழகா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மேனகை எதுக்காக இந்திரன் வர வச்சாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா தத்தாத்திரேயரை பத்தி சொல்லியிருக்காங்க சார். இது எல்லாருமே நீங்க கோவில் எல்லாம் பார்த்திருப்பீங்க, தத்தாத்திரேயர் எல்லாமே பார்த்திருப்போம். சோ அப்போ இதுல வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க, முதல்ல முனினா யாருன்னு தெரிஞ்சுப்போம் மாஸ்டர்ஸ். நான் தான் துளசித்தல படிச்ச பிறகுதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். முனி அப்படின்னா தவம் பண்றவங்க கிடையாது. முனினா மௌனமா இருக்கவங்களதான், இருந்தவங்க தான் நம்ம என்ன சொல்றோம், முனின்னு சொல்றோம், அதாவது முனிவர்கள்னு சொல்றோம். அதே இது மகா முனி அப்படின்னா அவங்க வந்து அந்த சித்த விருத்தி நிரோதம் நம்ம படிச்சோம் பாத்தீங்களா, பதஞ்சலி மகரிஷி சொன்னாங்களே, அதாவது சித்தம்ங்கிறது தான் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்க இடம், அது வந்து எம்டி ஆகுறது, ஓகேங்களா. அந்த மாதிரி ஆகுறவங்க, அந்த மாதிரி ஆகினவங்க தான் யார் அப்படின்னா மகாமுனி. அப்போ ஒரு அத்ரி மகரிஷியை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கரெக்ட் தானே. அவர் வந்து அந்த நிர்குணம் சொல்லுவாங்க, அந்த 3 குலத்தையும் தாண்டினவரா. A+3 அப்படின்னு அர்த்தம். 3னா 3, ஆனா அது இல்லாதது. அப்ப அந்த 3 குணத்தையும் தாண்டி நம்ம படிச்சிருக்கோமே, தமோ ரஜோ சாத்விக குணம் இதெல்லாம் தாண்டி நிர்குணத்தை அடைஞ்சவர் தான், ஓகேங்களா. ஆனா அவர் நிர்குணத்து நிலையை அடைஞ்ச அப்புறமா அவருக்கு என்ன இருந்தது அப்படின்னா பொறாமை இருந்ததுங்க மாஸ்டர்ஸ், ஓகேங்களா. ஏன் அப்படின்னா நம்ம அப்பதான் பார்த்தோம், யாருக்கு இருந்தது, விஸ்வாமித்திரருக்கு வால்மீகி மேல இருந்தது, ஓகே தானே. அதே மாதிரி ஏன்னா விஸ்வாமித்திரர் பெரியவர் தானே, ஆனாலும் அவருக்கு என்ன இருந்துச்சு, மகரிஷியா இருந்து அவரால் பிரமரிஷியாவே மாற முடியல, பயங்கர அந்த பொறாமையால தான் அவர் கீழே கீழே விழுந்தாரு. அதே மாதிரிதான் ஏன்னா கேள்விப்பட்டிருப்பேன், திருசங்கு சொர்க்கத்தெல்லாம் உருவாக்கி ரொம்ப இது பண்ணுவாருங்கிற காம்ப்ளிகேஷன், அவரையே அவர் காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருப்பாரு நிறைய விஷயத்துல. ஏன்னா அந்த பொறாமை தான். அதே மாதிரி அத்ரிக்கும் பொறாமை இருந்துச்சு. ஆனா எப்ப அந்த அனுஷ்யா அப்படிங்கிற தேவியை மணந்தாங்களோ, இந்த இடத்துல தேவி அனுஷ்யாங்கிறது ஒண்ணும் இல்ல, அனுஷாங்கிறது என்ன அப்படின்னா அந்த பொறாமை இல்லாத தன்மை அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. நம்ம வந்து கல்யாணம் அப்படின்லாம் எடுத்துக்கிறத விட இது ஒரு நம்ம வந்து ஒரு குணமாவே எடுத்துப்போம். இந்த மாதிரி எவ்வளவு பெரிய ஒரு எப்படி சொல்றது ரிஷியா இருந்தாலும் அவங்களுக்கான அந்த பொறாமை குணம் இருக்கும்போது அனுஷியா அப்படிங்கிற அந்த ஒரு பொறாமை இல்லாத அந்த இதோட ஜாயின் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பொறாமை போனதுக்கு அப்புறமா ஒரு நிலையை அடைகிறாங்க, ஓகேங்களா. அந்த நிலை தான் என்ன அப்படின்னா தத்தாத்திரிய நிலை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்றாங்க. அதாவது அந்த பொறாமையும் தாண்டி சூப்பரான ஒரு நிலையை அடையிறது தான் தத்தாத்திரே நிலை. அதை நம்ம அடையணும் அப்படின்னா போதுமே தவிர அதுக்கு உருவம் கொடுத்து அதுக்கு சிலை வடிச்சு அது கூட போய் உட்காந்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், கும்பிட வேண்டாம். சோ அப்போ என்ன அப்படின்னா இதெல்லாம் ஒரு நிலைதான். சோ அந்த ஆன்மீகம், நல்ல ஆன்மீகத்துல பெரிய அளவு அடைஞ்சாலும் அந்த நிர்குணத்தன்மையில இருந்தாலும் நம்மளுக்கு அந்த பொறாமை வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த பொறாமையும் தாண்டி, அதாவது அந்த அனுஷ்யா அப்படிங்கிற தன்மையும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து என்ன செய்யணும், அடுத்த லெவலுக்கு உயரும் போது அந்த நிலையை தான் தத்தாத்திரேய நிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல ரொம்ப போட்டு அனுஷ்யா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஒண்ணும் இல்ல. அத்ரி அனுஷியெல்லாம் தூக்கி போடுங்க. நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா இந்த இடத்துல
நிர்குணமா இருந்தாலும் சரி, குணமே இல்லாத நிலையை தாண்டினாலும் சரி, அவங்களுக்கு பொறாமை சில நேரத்துல வந்துரும். ஏன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மனுஷ தன்மை என்னன்னா, கொஞ்சம் நல்லா இருக்கவங்கள பார்த்தா நம்மளுக்கு பொறாமை வரும். நம்ம மாங்கு மாங்குன்னுட்டு எல்லாம் செஞ்சு படிச்சு தலைகளை நின்று தண்ணி குடிச்சோம், நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் ஈஸியா தட்டி போட்டு போயிட்டாங்க அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்படுவோம். அது வேலையா இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளுடைய மேரிட் லைஃபா இருந்தாலும் சரி, இல்ல இந்த ஆன்மீக விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஷார்ட் ஃபாஸ்டா முன்னேறுவாங்க. சில பேர் தலைகளை இருந்து தண்ணி குடிச்சும் ஒண்ணுமே என்ன செய்யாது, அவங்களுக்கு இருக்காது. சோ எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டு பொறாமப்படுவோம். சோ அந்த ஸ்டேஜ்ல பொறாமையும் வரும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால அந்த பொறாமை கூட இருக்கக்கூடாது. அந்த பொறாமையை தாண்டின நிலை தான் தத்தாத்திரிய நிலை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். அப்போ அந்த நிலையை நம்ம அடையணும். அவ்வளவுதான். ரொம்ப போட்டு நம்ம என்ன செஞ்சுக்க வேண்டாம், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏழுமலையான். எல்லாருக்கும் பிடிச்ச கடவுள் தானே. திருப்பதினா ஓ ஓ ஓன்னு கூட்டம். எஸ், எல்லாரும் போவோம் நம்ம திருப்பதிக்கு போனோம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் தானே திருப்பதிக்கு போறது. அவ்வளவு ஈஸியா அவரை போய் பார்க்க முடியாது. நம்மளுக்கு அப்படியே நிறைய சொல்லுவாங்க கதை. அவர் விருப்பப்பட்டாதான் நம்ம பார்க்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா. அப்போ அந்த மாதிரி இருக்கிற கடவுளை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. நம்ம சார் ஏழு மலையான்னு நம்ம என்ன சொல்லுவோம், அவர் எதுக்காக பேர் வச்சோம், நம்ம என்ன நினைச்சுப்போம், அந்த ஏழு மலையை தாண்டி அதுல ஏழு மலை சுத்தி அவர் இருக்கிறதுனால அவரை ஏழு மலையான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அப்படி கிடையாது. அவர் தன்னுடைய ஏழு உடல் ஏழு சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க மாஸ்டர்ஸ். நேத்து கிளாஸ்ல தான் சக்கராஸ் பத்தி தான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. சோ 6 சக்கராஸ் இருக்கு, ஏழாவது நிலைன்னு சொன்னோம். அந்த ஏழு, அந்த 6 சக்கராஸ் பிளஸ் அந்த ஏழாவது நிலை, சோ இந்த ஆக்டிவேட் பண்ணி ஏழாவது சகஸ்ரார நிலையை அடைஞ்சவங்க தான் யாரு அப்படின்னா இந்த ஏழு மலையான். யார், வெங்கடாஜலபதி. சோ பிளஸ் என்ன அப்படின்னா அவர் ஏழு உடலையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆக்டிவேட் பண்ணிருக்காரு. ஓகேங்களா. சோ ரெண்டையுமே முழுமையா ஏக்கி இருக்கிறார். முழுமையா ஆக்டிவேட் பண்ண ஒரு ஆன்மா, அந்த ஒரு பரமான்மாவை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஏழு மலையான் அப்படின்னு சொல்றோம். ஏழு மலை கிடையாது, ஏழு உடலையும் ஏழு சக்கராவையும் முழுமையா ஓகே அந்த மாதிரி பூரணத்துவமா ஒரு ஏக்கி அதை சக்சஸ்ஃபுல்லா இருந்தவங்க தான் யார் அப்படின்னா நம்மளுடைய வெங்கடாஜலபதி. ஓகேங்களா. அததான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எல்லாருமே அவரை போய் கும்பிட வேண்டாம், ஓகேங்களா, அவரை மாதிரி ஆகுங்கன்னு சொல்றாங்க சார். அதை கும்பிடுறதுனால உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. நீங்க நல்லா பாருங்களேன். லைன்ல நின்று நாங்கெல்லாம் ஒரு வாட்டி நான் போன ஒரு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு தெரியல. அப்பவே போனதுல இருந்தே உடனே முடிவு பண்ணிடுச்சு, இன்னும் திருப்பதிக்கே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி கிரியேட் பண்ணாங்க சீன். செம்ம சீன் போச்சு அந்த கோவில்ல. நிக்க விட முடியாம, நடக்க விடாம, பிடிச்சு தள்ளி என்னெல்லாமோ பண்ணி விட்டாங்க. இன்னொன்னு, எனக்கு ஏற்கனவே நார்மலாவே பெருசா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. கோவிலுக்கு போனாதான் அப்படிலாம் கிடையாது. நான் சாமி கும்பிட்டாதான் அப்படி கூட கிடையாது. அங்க கோவில்ல ஒரு இடத்துல உட்கார்ந்தா கூட நம்மளுக்கு திருப்தி தான் அப்படின்ட்டு இருக்கும். ஆனா அந்த திருப்தி கூட சில நேரத்துல நம்மளுக்கு தரமாட்டாங்க, மக்கள் கூட்டம் அந்த மாதிரி. சோ நான் எப்பவுமே கூட்டம் இல்லாத கோயிலுக்கு தான் எப்பவோ போயிருக்கேன். இவங்க கிட்ட கூட சொல்லுவேன், என் ஹஸ்பண்ட கூட, ஏன் அங்கதான் போகணுமா, அந்த அதே ஸ்ரீனிவாச பெருமாள் எத்தனையோ இடத்துல இருக்கிறாங்க, எத்தனையோ கோவில்ல இருக்கிறாங்க, ஏன் அங்கெல்லாம் போனா அருள் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ அதுவும் தாண்டி நம்ம அந்த சிலை வழிபாடே தூக்கி விட்டுட்டேன். நான் கும்பிடுறது கிடையாது. சோ அதனால நம்மளுக்கு என்னால திருப்பதிக்கு போகலையா, சோ டோன்ட் வரி, கவலையே படாதீங்க. இங்க உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணுங்க, அந்த வெங்கடாஜலபதி உங்களோட ஜாயின் ஆவாங்க. இல்ல அப்படியே நீங்க திருப்பதி போனீங்களா, கடவுளை பார்க்க முடியும், சாமிங்கிறது அங்க கிடையாது, நமக்குள்ளதான் இருக்கிறாங்க, அந்த வெங்கடாஜலபதி நமக்குள்ளதான் இருக்கிறாங்க. நீங்க அங்க உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணுங்க. சோ ஏன்னா ஓகே, அவரோட எனர்ஜி அந்த இடத்துல ஃபுல்லா இருக்கும். அந்த வெங்கடாஜலபதியோட எனர்ஜி இருக்கிறதுனால அங்க எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் உங்க காலடி எங்க பட்டாலும் அந்த எனர்ஜி கிடைக்கும் மாஸ்டர்ஸ். அதனால லைன்ல எல்லாம் நின்னுகிட்டு எல்லாரும் இடிச்சு பிடிச்சு எல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா நீங்க போகலாம், அங்க போய் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணுங்க. சோ அதனால அந்த அந்த எனர்ஜியை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த பெருமானுடைய எனர்ஜிய. சோ அவ்வளவு போதுமே தவிர அங்க லைன்ல நிக்க வேண்டாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்க எப்போ உங்களுடைய அந்த 7 பாடிஸ் 7 சக்கராஸை முழுமையா ஆக்டிவேட் பண்றீங்களோ அப்ப நீங்க எப்படியா மாறுறீங்க, நம்ம அந்த தலைவர், நம்ம யாரு, நம்ம ஏழுமலையான் மாதிரியே நம்ம என்ன செஞ்சிருவோம், மாறிடுவோம் மாஸ்டர்ஸ். ஓகே. அதுக்கான முயற்சியை நம்ம எடுப்போம். மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட், இது ரொம்ப அழகானது. புத்திரன் புன்னாம நரகம் சொல்றாங்க. அதாவது நம்மளுக்கு ஒரு வாரிசு நம்மளுக்கு வந்தாதான் நம்ம அந்த நரகத்துல இருந்து வெளிவருவோம் அப்படிங்கிறது தான் ஒரு நார்மலா பார்க்கக்கூடிய அந்த ஒரு இது. ஆனா இந்த பையன், எந்த வாரிசு, நம்ம பெத்த புள்ள கிடையாதுங்க மாஸ்டர்ஸ்.
நான் வந்து ஒரு ஆன்ம ஞானியா இருந்து உங்களை மாதிரி ஒரு 10 ஆன்ம ஞானியை நான் உருவாக்கி விட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்ப எனக்கு வந்து சூப்பரா நரகமே கிடைக்காத மக்களே, சொர்க்கம் கிடைக்குமா பாத்துக்கோங்க. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க பிள்ளை வந்து உங்களுக்கு என்ன செய்யாது, சொர்க்கத்தை வாங்கி தரமாட்டான். பண்ணோ பையனோ தரமாட்டாங்க. ஆனா நீங்க உருவாக்கக்கூடிய இந்த ஆன்ம புத்திரர்கள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு அந்த பிறவா நிலைய, அந்த சொர்க்கத்தை, அந்த ஒரு முழுமை நிலையை நம்மளுக்கு தருவாங்க. எப்ப நீங்க வந்து ஆன்மீக புத்திரர்களை உருவாக்குகிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு அந்த பிறவா நிலையோ அல்லது அந்த மோட்சமோ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மை போல ஆன்ம ஞானிகள் சிலரை உருவாக்கினால் மட்டுமே பிறவி எடுப்பதில் இருந்து விடுதலை கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. பிள்ளைக்குட்டிகளை பெத்து அவங்கள கொண்டு போறதுனால கிடைக்காது. எப்போ நம்மளை மாதிரி ஞானிகளை, ஆன்ம ஞானிகளை நீங்க உருவாக்குறீங்களோ அப்பதான் உங்களுக்கு பிறவியில இருந்து விடுதலை கிடைக்கும். ஓகேங்களா? சோ ட்ரை டு, அதனாலதான் என்ன சொல்றது, நிறைய பேர்கிட்ட பேசணும், நிறைய பேருக்கு தியானம் கத்துக் கொடுக்கணும். ஒரு 1000 பேருக்கு தியானம் கொடுத்து 1,00,000 பேருக்கு தியானம் கத்துக் கொடுத்தோம்னா அதுல 2-3 பேராச்சும் நம்மளுக்கு நம்மளுடைய புத்திரர்களா வருவாங்க. ஆன்மீக நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அந்த ஆன்மாக்கள். சோ அவங்களை எப்ப நீங்க நம்ம ரீச் ஆகுறோமோ அப்ப நம்ம வந்து அந்த பிறவி சொன்னோம்ல, பிறவி பிடி, ரைட்டா, அதுல இருந்து நம்ம என்ன செஞ்சிருவோம், வெளியில வந்துருவோம். சோ முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், இதை ஆறுமுகன் பிரம்மாவை வந்து நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா கொஞ்சம் டீட்டெயில்டா இருக்கு. 5 டைம் ஆயிரும். நல்லா இருக்குங்க மாஸ்டர்ஸ், நாளைக்கு வாங்க, நாளைக்கு முடிச்சிடலாம் நம்ம இதை வந்து துளசி தளத்தை. ஏன்னா நாளைக்கு வந்து இந்த இதெல்லாம் பத்தி சொல்லியிருக்காங்க. திரிபுர சுந்தரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மேடம் யாருங்கிறத நாளைக்கு பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்புறம் இந்திரனுடைய ஐராவதம் வஜ்ராயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த கல்பத்தரு, காமதேனு, சிந்தாமணி, அது எல்லாமே பத்தி பேசிட்டாங்க. ஸோ நம்ம இந்த இதுல இன்னும் இருக்குல்ல, நாளைக்கு நாளைக்கு நமக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன் முடிக்கிறதுக்கு, இல்லைன்னா நான் பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்றேன். ஸோ அப்ப என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகான டாபிக்ஸை நம்ம வித்தியாசமா நம்ம வந்து நம்ம இவ்வளவு நாளும் வேற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இப்பதான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு புரிதல் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ மறுபடியும் சொல்றேன், என்னன்னா இந்த மாதிரி ஞானத்தை கொடுத்த நம்ம பத்ரிஜி சாருக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிட்டு, இந்த இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த டாபிக் எல்லாம் கேட்டு அந்த பாருங்க இவ்வளவு அழகா நிறைய பேர் இதெல்லாம் கிளாப்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ். நன்றி.